பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் அல்லதி குரினத்தில் பரக்கத்து பிதாத்திஹி வ முஹய்யாஹு வ தஅத்தரத்தில் அவாலிம் பிதீப் ذிக்ரிஹி வ ரய்யா. قال الله تعالى في القرآن العظيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. صدق الله العظيم. إنما المؤمنون إخوة. இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள்தான். فأصلحوا بين أخويكم. எனவே உங்களது சகோதரர்களுக்கு மத்தியில் சமரசம் செய்து வையுங்கள். வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்வின் இரக்கத்திற்கும் கருணைக்கும் உரியவர்களாக ஆகிவிடலாம். ஸதகல்லாஹுல் அஸீம். சூரத்துல் ஹுஜராத் அத்தியாயத்தின் 10வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா முஃமின்கள் அத்துணை பேரும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். சகோதரத்துவம் இரண்டு விதம் உண்டு. ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் அண்ணன் தம்பி அக்காள் தங்கை என்ற அடிப்படையிலான சகோதரத்துவம். இன்னொரு சகோதரத்துவம் அத்தனை பேரும் ஒரே கலிமாவின் அடிப்படையில் ஈமான்தாரிகள் என்ற அடிப்படையிலான சகோதரத்துவம். இந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன அத்தனை பேரும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸில் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சகோதரத்துவத்தை நிலைநாட்டும் முகமாய் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து புலம்பெயர்ந்து இந்த மதீனாவிற்கு வந்த சமயம் அவர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் நிராதரவாக நிற்கதியாக இருந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளோடு முஹாஜிர்களை கூட்டு சேர்த்து சகோதரத்துவ உடன்படிக்கை அஹதுல் உஹுவத் என்பதனை ஏற்படுத்தினார்கள். ஒவ்வொரு அன்சாரி தோழரும் ஒரு முஹாஜிர் தோழரை அழைத்துக் கொண்டார். நீங்கள் இரண்டு பேரும் சகோதரர்கள். நீங்கள் இறந்தால் உங்கள் சொத்து அனைத்தும் இவருக்கு சொந்தம், அவர் இறந்தால் அவருடைய சொத்துக்கள் உங்களுக்கு சொந்தம். நீங்கள் இரண்டு பேரும் சகோதரத்துவ உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்பதாக ஒவ்வொரு சஹாபியையும் அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் கலிமா சொன்ன அடிப்படையில் ஒன்று சேர்த்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் பிறகும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த சகோதரத்துவ உடன்படிக்கை பொருளாதார ரீதியாக முறையாக கட்டமைக்கப்பட்டதற்கு பிறகு அதுவெல்லாம் நடைமுறையில இருந்து நீக்கப்பட்டு விட்டது. இருந்த போதிலும் கியாமத்து வரை தொடர்கிற ஒரு சகோதரத்துவம் என்னவென்றால், கலிமா சொன்னவள் அத்தனை பேரும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் நம் சகோதரர். நேற்று வரை அவர் இறை மறுப்பாளராக இருந்த போதிலும் கூட கலிமாவை சொல்லி அவர் இஸ்லாமை ஏற்று முடித்து விட்டால் அவர் அடுத்த கணமே அவர் நம் சகோதரராக ஆகிவிடுவார் என்ற ஒரு சகோதரத்துவத்தினுடைய அழகான கோட்பாட்டை குர்ஆனும் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். வேறு வார்த்தையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமினூன கர்ரஜுலின் வாஹிதின். முஃமின்கள் அத்தனை பேரும் ஒரு மனிதரை போல, ஓர் உடலை போல என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு உடலில் தலை ஒன்றிருக்க, கை ஒன்றிருக்க, கால் இருக்க, அத்தனையும் சேர்ந்துதான் முழு உடல் என்பதை போல அமெரிக்காவில் வாழ்கிற இஸ்லாமியனும், இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமியனும், ஐரோப்பாவில் வாழ்கிற இஸ்லாமியனும், ஆப்பிரிக்காவில் வாழ்கிற இஸ்லாமியனும், ஒட்டுமொத்த உலகில் நாடுகளில் வாழுகிற கலிமா சொன்னவன் அத்தனை பேரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த ஒற்றை வரி செய்தி கலிமாவை முழுமையாக மனமாற ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அத்தனை பேரும் சகோதரர்களாகத்தான் தங்களுக்குள் பாவித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இங்கு ஆயத்தில் உணர்த்துகிறான். எனவே இனத்தாலோ அல்லது நிறத்தாலோ வேறு எந்த வகையிலும் இந்த பாகுபாடுகள் வந்துவிடக் கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட சகோதரத்துவத்தில் ஏதாவது பிளவுகள் ஏற்பட்டால் மற்றவர்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்து விடாதீர்கள். ஃபாஸ்லிஹு பைன அஹ்வைக்கும்.
உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சமாதானம் செய்து வைக்காமல் மூட்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிற சமூகம் மிகவும் ஆபத்தானது. இந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றும் சொல்கிறான். பொதுவான சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தீன் அடிப்படையிலான சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அற்ப உலகியல் காரணங்களுக்காக இரண்டு பேர் பிரிந்து கடந்து பேசாமல் இருப்பதை அல்லாஹும் ரசூலும் வெறுக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அப்படியே அந்த வெறுப்பு தொடர்ந்து இறுதியில் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டால் போகிற இடம் நரகம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யஹில்லு லிமுஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸ் லயாலின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 இரவுகளுக்கு மேல் ஒரு சகோதரனை ஒரு முஸ்லிம் வெறுத்து ஒதுக்குவது என்பது ஹலால் கிடையாது. அப்படியே வெறுத்திருந்து 2 பேர் ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் போகிற இடம் நரகம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு கவனமாக கையாள வேண்டிய விஷயம். தவறு வேறொருவரின் பக்கம் இருக்கலாம், நாம் நியாயம் கற்பிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனாலும் யார் முதலில் இறங்கி போகிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கத்தின் நடு இடத்தில் உயர்ந்த மாளிகை அவர்களுக்கு எழுப்பப்படுகிறது என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவன் மனைவிக்கு மத்தியில் என்ற போதிலும் கூட, ஒரு சச்சரவு என்றால் தவறு கணவன் தரப்பில் நடந்திருந்த போதிலும் கூட, மனைவியாக தானே இறங்கி வந்து கணவனின் கைகளை பிடித்து ஹாதி எதிஃபி எதிக்க, உன் கையோடு என் கை என்று கைகளை பிடித்தவர்களாக, நான் நீங்கள் சமாதானம் ஆகிற வரை உறங்க மாட்டேன் என்று எந்த பெண்மணி கூறுகிறாரோ அந்த பெண்மணி சுவனத்து பெண்மணி, அவருக்கு அந்த பெண்ணுக்கு சுவனம் கட்டாயம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சொத்து பிரச்சனைக்காக அண்ணன் தம்பிகள் 2 பேர் 3 சச்சரவுகள் பெரிதாக விடுகிறது என்றால், யார் விட்டு கொடுத்து துணிந்து விடுகிறார்களோ, எனக்கு எது கிடைத்தாலும் பரவாயில்லை, பக்கியத்துல்லாஹி கைருல் லக்கும், அல்லாஹ் எதை மீதமாக தருகிறானோ அதில் தான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அடிப்படையில் யார் இதில் விட்டு கொடுக்கிறாரோ அவர்களுக்கு அது சிறந்தது என்பது மட்டுமல்ல, விட்டு கொடுத்தவரை அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து பொருளாதார ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் அவர்களை உயர்ந்த தரத்தில் அல்லாஹ் அவர்களை மேம்படுத்தி வைக்கிறான், இந்த உலகிலும் சரி மறுமையிலும் சரி. எனவே அற்ப சொத்து காரணங்களுக்காகவோ சிறு சிறு வார்த்தைகளுக்காகவோ, கல்யாணத்திற்கு திருமணத்திற்கு நேரில் என்னை அழைக்கவில்லை என்ற காரணத்திற்காக கூட காலம் காலமாக பேசாமல் இருக்கிற தலைமுறைகள் எத்தனையோ இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு பத்திரிகையை நேரில் அழைத்து என்னை நேரில் அழைக்கவில்லை, போனில் தான் சொன்னார் என்ற அற்ப காரணங்களுக்காக, விருந்து வைக்கிற போது என்னை சரியாக கவனிக்கவில்லை என்ற காரணத்திற்காக, வந்த இடத்தில் என்னை வாங்க என்று ஒரு வார்த்தை கூட என்னை கூப்பிடவில்லை, கேட்கவில்லை, நான் தடமாறியா வந்து விட்டேன் என்று பேசுவதற்காக, சின்ன சின்ன அற்ப காரணங்களுக்காக வேண்டியெல்லாம் பிளவுகள் ஏற்பட்டு உன் தீதாரே ஆகாது என்னும் அளவுக்கு துணிந்து பேசிவிடுகிற ஒரு தலைமுறை கொஞ்சம் கவனத்தில் கொண்டாக வேண்டும். இப்படி பிளவுபட்டு கிடந்து அதே நிலையில் வஃபாத்து வந்தால் போகிற இடம் நரகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். எனவே அற்ப சொற்ப காரணங்களுக்காக பிளவுபடுவதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உச்சகட்டமாக எச்சரித்தார்கள் என்றால், புனிதமான இரவுகளில் கூட, பராஅத்து போன்ற இரவுகளில் கூட, துஆக்கள் கபூலாகிற இரவுகளில் கூட அது போன்றவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதனால் அந்த ஆயத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிற போது, இந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நான் என் இஷ்டத்திற்குத்தான் நடப்பேன் என்பதாக, பேசாமல் இருந்தால் என்ன ஆகிவிடப் போகிறது என்பதாக நீங்கள் கருத வேண்டாம். ஒருவேளை மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் பிரஸ்டீஜ் பார்த்தோ அல்லது கர்வம் பார்த்தோ, நான் ஏன் இறங்கி போக வேண்டும், நான் வயதில் மூத்தவனாயிற்று, அவன் இறங்கி வர வேண்டியதுதானே என்றெல்லாம் அற்ப காரணங்களுக்காக பெருமையை காரணமாக கற்பித்து இறங்கி போக மறுத்து விடாதீர்கள். இந்த விஷயத்தில் வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள். அப்படி நடந்தால் லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிவான், ரஹ்மத்தை கருணை கொடுப்பான் என்ற ஆயத்தை நிறைவு செய்கிறான். எனவே சமாதானம் என்பது அல்லாஹ்வின் பார்வையில் மிக மிக முக்கியமானது என்பது இங்கே தெரியப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சமாதானமான நல்வாழ்வை பெற்ற நன்மக்களாய்
நம் அனைவரையும் இந்த ஆயத்தின் பொருட்டால் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.